அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது. செங்கடலில் நிப்பாட்டி வைத்திருந்த டெஸ்ட்ராயர் வகை கப்பலை ஈரானிய படைகள் நேற்றைய தினம் ஏவுகணை தாக்குதலின் மூலம் அடித்து நொறுக்கி மூழ்கடித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் வேறும் ஒரு முக்கியமான செய்தி இங்கே நடந்திருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் எதன் பிறகு என்றால், ஈரானுடைய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்ட பிறகு நடந்த சம்பவங்கள் தான் இது. போன வாரங்களில் அவர் வீதியில் மக்களோடு மக்களாக வலம் வந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தி ஈரானுக்கு தற்சமயம் மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுத்திருக்கிறது. அவர் தன்னுடைய மகளின் வீட்டில் இருந்தபோது இஸ்ரேல் படைகளால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடன் சேர்ந்து 100 பேர் மேல் இறந்திருக்கிறார்கள். இதில் அவருடைய மகனும் இறந்து விட்டார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஆக இதன் விளைவாக ஈரானுடைய படைகள் மிக கொந்தளித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளில் நடக்காத ஒரு மிகப்பெரிய இழப்பு அமெரிக்காவிற்கு நடந்திருக்கிறது. இந்த டெஸ்ட்ராய் வகை கப்பல் மிகப்பெரிய ஆயுதங்களை ஏந்தி வலம் வரக்கூடிய அசூர ராட்சச வடிவிலான கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை மிக துல்லியமாக தாக்கி ஈரானிய படைகள் அளித்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய இழப்பு, பின்னடைவுன்னுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு ஈரானிய படைகள் மிக ஆக்ரோஷமாக தாக்கி வருகிறார்கள். அதன் விளைவாக நேற்றைய தினம் வேறையும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது குவைத் நாட்டில் அமெரிக்காவோட போர் விமான தளங்களை குறிவைத்து 4 கட்டமாக தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் மிகப்பெரிய சேதத்தை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 போர் விமானங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு பல பேர் கொல்லப்பட்டதான செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் 4 நிமிடத்தில் மிக சிஸ்டமேட்டிக்காக அடித்திருக்கிறார்கள். அவங்களுடைய இன்டர்செப்டர்ஸ் ஏமாற்றி பல தரப்பிலான ஏவுகணைகளை ஒன் பை ஒன்னாக செலுத்தி மிக மிக துல்லியமாக கிட்டத்தட்ட 60 விமானங்களை அடித்து ஒன்றுமில்லாமல் நொறுக்கப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக மிக மோசமான பின் விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு அமெரிக்காவினுடைய நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் இந்த அமைப்போட தலைவரான ஜோய் கென்ட் என்ற நபர் தனது ராஜினாமா கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், தற்போது ஈரானுடனான போர் காரணமற்ற போர். இது சில பேர்களுக்கு வேண்டி அமெரிக்கா தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஜோய் கென்ட் என்ற நபர் இவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. இதற்கு முன்னாடி மிக பெரிய போர்களில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடிய இந்த நபர் இப்போது அமெரிக்காவிற்கு இவருடைய ராஜினாமா மிகப்பெரிய ஒரு பின்விளைவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க மக்கள் புரட்சி மற்றும் பென்டகன் ராணுவ புரட்சி என்று ட்ரம்புக்கு விரோதமாக பல புரட்சிகள் தொடங்கிவிட்டது. இப்போது அமெரிக்கா நேட்டோ நாடுகளுக்கும் மற்றும் உலகத்தில் உள்ள மிக முக்கியமான சில நாடுகளுக்கும் இந்த போருக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் திறக்கப்படுவதற்கு நமக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது என்று மற்ற நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதற்கு எந்த ஒரு நாடும் இவருடைய அழைப்பை ஏற்று வரவில்லை. இப்போது அமெரிக்கா தனிமைக்கு விடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தெரிய வருகிறது. இதற்கு ஈரான் தரப்பில் இப்போது மிகப்பெரிய ஒரு செக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில் நாங்கள் அதை மூடவில்லை. தற்போதும் அது இயக்க நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சில எதிரி நாடுகளுக்கு மட்டுமே அது அடைக்கப்பட்டிருக்கிறது என்றும், இனி உள்ள பண பரிமாற்றங்கள் இந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய எந்த வகை எரிபொருட்களோ மற்றும் எந்த வர்த்தக ரீதியான காரியங்களையும் US டாலரில் மாற்ற முடியாது. அதை சீனாவுடைய யுவாங் பண பரிமாற்றத்தில் மட்டுமே மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படக்கூடிய கப்பல்களுக்கு மட்டுமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வழியாக செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று மிகப்பெரிய ஒரு செக் வைத்திருக்கிறது ஈரான். இப்போது இந்த நிலைமை உறுதிப்படுத்தும் போது அமெரிக்காவோட நிலை மிக படுமோசமான பின் விளைவுகளை ஏற்க வேண்டியது இருக்கும். இப்போது தெரிந்திருக்கும் ஏண்டா நாம ஈரானை தொட்டோம் என்று. ஆக இது போன்ற உடனடியான அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.